ரைட். இது பார்ட் 2 ரைட். இது ஒரு லென்த்தான காணொளி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பார்ட் 2. இப்போ நீங்கள் மேலே இதெல்லாம் எலிவேஷன் பார்த்துருந்தீங்க. இப்போ அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி அடுத்த 2 ஃப்ளோரும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குது. ஒயிட்டில் கொடுத்துருக்கோம், சில பேர் கிரேயில் கொடுப்பாங்க. மேல் வேலையை பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபேஷியாக பாருங்கள் அடித்து கொஞ்சம், அதாவது எக்ஸ்டென்ஷனை விட்டு ஒரு 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 300-500 கிட்ட நாங்கள் வெளியில் எடுத்துருக்கோம். ஏன் மழை தண்ணிகள் வந்து இந்த சுவர்லேயும் படக்கூடாது, இந்த விண்டோவிலையும் படக்கூடாது, எதுவுமே பலதாகக்கூடாது. இதுதான் டீட்டெயில் உள்ள ஒர்க்குன்னு சொல்கிறது ரைட். ஏன் நாங்கள் எல்லாரையும் விட்டு தனித்துவமாக நிற்கிறோம். டைம் ஃப்ரேமில் மட்டுமல்ல, குவாலிட்டியில் மட்டுமல்ல, ஒர்க்கின் டீட்டெயில்னு சொல்லி இருக்கிறோம். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் நீங்கள் வழியில் எடுத்து செய்தீங்கன்னு சொன்னால் நல்லா. அது லெஃப்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டென்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தனித்துவமாக ப்ரொஜெக்ட் வித்தியாசம் காட்டும். வாங்க நாங்கள் இப்போ உள்ளுக்கு போவோம். ரைட். அப்படியே வேலைகள் அந்த பண்ண பாருங்க. மறுபடியும் உங்களுடைய கண் பார்வைக்காக ஃபுல்லாக இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ரைட். அப்படியே நாங்கள் இப்போ இந்த வீட்டில் ஒரு பியூட்டி என்னென்னா நல்ல ஹைட் பாருங்கள். நல்ல ஹைட் இருக்குது, நல்ல டெப்த் இருக்குது. இப்போ இந்த படியும் வந்து ஸ்டெப்ஸ் வந்து அவங்க காப்பீட் மாற்ற போகிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து நாங்கள் செய்கிறோம் ரைட். அப்படியே நான் மேலே போவோம் ரைட். வாங்க மேலே வந்தோம்னு சொல்லி சொன்னா ரைட். இந்த இடத்துல முதல்ல எங்களுக்கு விண்டோ இருக்கையில் இதில் கட்டி வெளிச்சம் போட்டிருப்போம். இப்போ இது ஒரு நேச்சுரலான லைட், எந்த லைட்டுமே நாங்கள் ஓன் பண்ணலை ரைட். வாங்க அதே மாதிரி இந்த பாத்ரூமை பாருங்கள். இதுதான் இந்த வீட்டினுடைய மெயின் பாத்ரூம். ஃபீச்சர் போல் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் சூப்பராக ஒரு வித்தியாசம் ஒன்றை காட்டியிருக்கிறான். உண்மையிலேயே நிறைய எதிர்பார்ப்புகள். இது பாத்ரூம் ஒரு அளவான சைஸான பாத்ரூம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு பாத் கொடுத்துருப்போம் பாருங்கள். இந்த பாத்தை டிசைன் பண்ணிப்போம். பொக்கெட் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி நல்ல ஒரு பொக்கெட் கட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபியூச்சர் போலையும் கொடுத்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கொடுத்துருப்போம். 1700 பாத். இன்னும் வேலைகள் முடியலை, இன்னும் சின்ன சின்ன டீட்டெயில். அதே மாதிரி இந்த கீழே இடத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காப்பெட் வரப்போகுது. சில இடத்த காப்பெட், மற்றது இது வந்து என்ஜினியரிங் பூட். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ஜினியரிங் பூட்டில் இது செகண்ட் பெட்ரூம், 2வது பெட்ரூம். பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இல்லை, ஹில்டன் ஹோட்டல். சில எங்களோட பல பேர் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இது கதவு வந்து ஃபயர் டோர், ஒரு வித்தியாசமான ஒரு ஹேண்டில், நல்லா இருக்குது. எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு வித்தான லுக். அதே மாதிரி இங்கே இப்படியே நீங்கள் நிற்க நான் உங்களுக்கு இந்த ரூஃபை பாருங்கள். பின்னுக்கு பாருங்கள், மழை பெய்திருக்கு, ஆனாலும் ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லை. இதான் இந்த லண்டன் ரூஃப்னு சொல்கிறது பார்த்தீங்களா, ஐங்கோணம். இதில் வந்து வெளிச்சங்கள் எல்லா இடமும் வந்து பரவி கிடைக்கும். இப்போ ஃப்ளட்டாக ஒரு விண்டோ கூட பரவி கிடைக்கும் ரைட். இது ஒன்று. அப்படியே நாங்கள் இப்போ மெயின் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வருவோம். மாஸ்டர் பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கு வந்து அவங்க கார்பெட் அடிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய விண்டோ சீல்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தாராளமாக லைட்டுகள் வெளிச்சங்கள் எல்லாம் சும்மா சொல்லி வேலையில் பிரமாசம். இப்போ என்ன சப்பரம் மேலே தான் இருக்கும். இந்த கோயிலில் ஊரில் சொல்லுவாங்க சப்பரம். இதுக்கு வந்து இன்ஜினியரிங் போட்டு கொடுத்துருக்குறோம் ரைட். பாருங்க இன்னும் காணாது. இது வந்து இப்படியா இந்த மூடுகள் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கூட. இப்போ லெமினேட் ஃப்ளோரை விட இது கொஞ்சம் காலங்கள் இதில் வந்து கூட. இதில் நிறைய வெரைட்டி நிறைய இருக்குது. இப்படித்தான் அடிக்கணும்னு இல்லை, எப்படியும் அடிக்கலாம். இது ஒரு சின்ன டிசைனை நாங்கள் காட்டியிருக்கோம். மற்ற குளூ பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. எல்லாமே குளூ. இவன் எந்த பக்கம் நடந்தாலும் உங்களுக்கு சத்தம் உங்கள் காட்டிலும் கேட்கணும் தானே. எங்கும் சத்தம் இல்லை, நோய்ஸ் இல்லை. ஏன்னா இங்கே நடக்க கிரிச்சின்னு கேட்க முடியவில்லை இல்லையே ரைட். அதே மாதிரி இப்போ இது லேண்டிங் ஏரியா. அப்படியே நாங்கள் மேலே லொஃப்ட்டுக்கு போகிறோம். வாங்க லொஃப்ட்டுக்கு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எங்கும் எல்லா இடத்துலையுமே மிக மிக வெளிச்சங்கள் பெற வேணும், இருட்டாக இருக்கக்கூடாது. எந்த வீடுமே நீங்கள் செய்கிறதா இருந்தால் மறக்கக்கூடாது, வெளிச்சம் பெற வேணும் நிச்சயமாக ரைட். அதே மாதிரி இங்கே வாங்க, இது வந்து லொஃப்ட் இந்த பாத்ரூம். இதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஷவர் அதுவும் ரைட். அப்படியே ஒரு சுற்றி பார்ப்பீங்களாக இருந்தால் இந்த இடம் அதே மாதிரி இங்கால வந்து ஒரு ஒப்ஸ்கியூர் கிளாஸோடு சேர்ந்த ஒரு விண்டோ ஒபியஸ்லி ரைட். இதுவும் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பாத்ரூமாக மிக பிரம்மாண்டமான அளவில் வந்திருக்கு. இதுதான் என்னது ஃபேவரட் பிளேஸ். இந்த வீட்டிலேயே வந்து மிக மிக ஃபேவரட்னு சொன்னால் எனக்கு நாங்கள் நிறைய லொஃப்ட் கன்வர்ஷன் நாங்கள் செய்திருக்கிறோம். நிறைய நம்பர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா இத்தனை நம்பர்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ அளவில் அளவுக்கு செய்திருப்போம். கொஞ்சம் P+ ரேடியேட்டர்ஸ்னு சொல்லுவேன். ரேடியேட்டர் அந்த விண்டோ சீலுக்கு உள்ளுக்கு போயிட்டு ரைட். மிக பிரம்மாண்டம். கொஞ்சம் துள்ளினாலும் இழந்ததில்லை. என்ன காரணம்னு சொன்னால் மேக்ஸிமம் ஹைட், இன்னொரு ஃப்ளோரில் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல், இன்னொரு ஃப்ளட்ஸ் எல்லாம் இருக்குது தானே, அந்த மாதிரியான ஒரு ஃபீல். இது வந்து வேர்த் ஃபார் த வேல்யூ த மணி. ஒரு வீடு நீங்கள் வாங்கிக்கல நல்ல ஹைட்டில்
நல்ல ஹைட்டில் ரிச் இருக்கான்னு சொல்லி பாருங்கள், சைட்டில் எக்ஸ்டென்ஷன் இருக்கான்னு பாருங்கள், பின்னுக்கு நல்ல கார்டன் இருக்கான்னு பாருங்கள். அப்படியான வீடுகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கல எப்போவுமே வேல்யூ ஆட் ஆகும். இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற மாதிரி நாம் இருவராக இருப்போம். இந்த ஒருவர் இருவர் மூவர் இப்போ இந்த மாமா மாமி அப்படின்னு எல்லாருமே வந்துடும் இல்லையா. ஃபேமிலி பிக் பண்ணும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனல் வரைக்குள்ள உங்களுக்கு இப்படியான அமைப்புள்ள வீடுகள் தான் சரியாக வரும். முதலே ஒன்றை வாங்கி கொடுங்க, வாங்கிட்டோம்னு சொன்னால் ஹாப்பியாக இருக்கும், ரைட். அதே மாதிரி இந்த லொஃப்ட்டுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இந்த கதவுகள் எல்லாத்தையும் பாருங்கள். இதில் 3 எக்ஸ்ட்ராவாக நாங்கள் கதவு இந்த வீட்டுக்கு போடுற கதவு மாதிரி ஒரு கதவை வாங்கி நாங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரியான முறையில் வெட்டி ஃப்ரேம் ஒர்க்குகள் எல்லாமே செய்திருப்போம், ரைட். மெகா ஃப்ளோ இதுக்குள்ளேயே நாங்கள் மெகா ஃப்ளோ ரேடியேட்டர்ஸ் மற்ற மெகா ஃப்ளோ டேங்கும் பாய்லரையும் நாங்கள் இதுக்குள்ளேயே கொண்டு வந்து தனிப்பட்ட முறையில் ஜூன் வால்வ் போட்டு செய்திருப்போம். அதில் பாருங்கள் 3 ஜூன் வால்வ் வந்து நாங்கள் காட்டியிருப்பேன். எல்லாமே தனித்தனி செப்பரேட் ஜூனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த வீட்டில் செட் பண்ணியிருக்கோம். மேல் ஃப்ளோருக்கு வேணுமெண்டா மேல் ஃப்ளோர், கீழ் ஃப்ளோருக்கு வேணுமெண்டா கீழ் ஃப்ளோர், எல்லாமே தனித்தனி முறையில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த இதுக்குள்ளே உள்ள ஸ்டோரேஜையும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நாங்கள் செய்திருப்போம். அதன் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே பிளாஸ்டர் போட்டு அடிச்சிருக்கிறோம், ரைட். அதே மாதிரி கீழே ஃப்ளோ போட்டு அடிச்சிருக்கோம். எல்லாமே இப்போ கூடுதலான இடங்கள் நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் சொன்னீங்கன்னா அதுக்கு லைட்டும் பெறும். இதுக்குள்ளே வந்து அவங்க பெரிய அளவில் இந்த ஃப்ளோர்கள் போர்டுகள் இல்லாட்டி தும்புகளோடு அப்படியே விடுறது, இந்த இன்சுலேஷனோட அப்படியே விட்டுவாங்க. அப்படி இல்லாமல் இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் அப்படியான ஒரு தன்மையை நாங்கள் உணர்ந்து விட்டுருக்கிறோம், ரைட். ரைட், இந்த வீட்டை பார்த்து நீங்கள் இந்த வீடு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். புதிதாக வீடு வாங்குகிற ஆட்களுக்கு, வீடு செய்ய போகிற ஆட்களுக்கு எங்கே யாரை பிடிக்கணும், எங்கே அணுகணும், என்ன செய்ய வேணும். அதே மாதிரி வீடு வாங்குகிற ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன மாதிரியான வீடுகளை வாங்கலாம், ஒரு லொஃப்ட் கன்வர்ஷன் செய்ய போகிற ஆட்களாக இருந்தால் என்ன மாதிரியான ஸ்பேசஸ் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரியான அமைப்பில் எல்லாமே ஒரு மாறுபட்ட நிறைய பேர்பட்ட கருத்துக்கள், நிறைய பேர்பட்ட கொஷின் வந்து எங்கள் எல்லோருமே பரவலாக இருக்கிறது. அதனால் நீங்கள் குவாலிட்டி கம்மித்த பேக்கேஜின்னு அடிக்கடி சொல்லுவேன். எமது நிறுவனம் பிரித்தானியாவில் வந்து எமது நிறுவனம் நாடளாவிய ரீதியில் யூகே ஃபுல்லாக ஒரு ப்ரொஜெக்ட் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். M25க்கு உள்ள லண்டன் ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணுறோம். கொஞ்சம் தூரமாக இருந்தால் அது அந்த ப்ரொஜெக்டினுடைய ஸ்கேலை வச்சுக்கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம். கமர்ஷியலாக இருக்கட்டும், டொமஸ்டிக்காக இருக்கட்டும், பிளெயினான ஒரு கிரவுண்டாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் தனித்துவமான முறையில் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் சகலத்தையும் பிளானிங் பெர்மிஷன், ஆர்கிடெக்சர் டிசைன், ஸ்ட்ரக்சர் ஒர்க், அடுத்து வந்து பார்ட்டி வால் ஆகிய சகலதையும் பில்டிங் ஒர்க்லேருந்து எல்லாத்தையுமே நிறுவனம் மிக குறைந்த மிக 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 குறைந்த யூகேல எந்த கம்பெனி உங்களை எந்த டைம் ஃப்ரேம் தந்தாலும் அதில் இருந்து லெஸ்ஸாக தான் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த பிரித்தானியா ஃபுல்லாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிக வளர்ந்து வருகின்ற ஒரு கம்பெனியாக நாங்கள் உள்ளோம். ஆகவே எமது தமிழ் உறவுகளை, ஏனைய சொந்தங்களை தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு செய்தர காத்திருக்கின்றோம். ஆகவே உடனே அலையுங்கள். 075 08 64 78 64. யூ வாண்ட் இட், we built it. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் சுமன். நன்றி.